ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து அந்த என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3058 வேகன்சி இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு. அதில் ஒரு 5810 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/11/2025. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/11/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னாக்கா 30/11/2025 9/12/2025 வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாடிஃபை பண்ணுறப்ப அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆர்ஆர்பி சூஸ் பண்ணீங்களோ அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3058 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் ஒரு 2424 வேகன்சி, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் 394, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் 163, ட்ரெயின் கிளர்க்கில் 77 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு மட்டும் லெவல் 3 சேலரி, மற்றது எல்லாத்துக்குமே லெவல் 2 சேலரி. லெவல் 2 சேலரினாக்கா மந்த்லி ஒரு 30,000 ரூபா வரைக்கும் கைக்கு கிடைக்கும், 30-35,000 வரைக்கும். லெவல் 3நாக்கா ஒரு 35,000 40 ரூபா வரைக்கும் டேக் ஹோம் சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 18 30 சொல்லியிருக்காங்க. பேண்டமிக்னால போன நோட்டிஃபிகேஷனில் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க, அதை இப்போ கொடுக்கல. அதனால 30 வயசு தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கம்யூனிட்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதாவது ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் உண்டு. அதனால எம்பிசி பிசி கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டினாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 35 வயசு வரைக்கும் இந்த எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம். எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்திருக்கணும்னு சொல்லியும் அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த டைப்பிஸ்ட் டைப்பான போஸ்டிங் எல்லாத்துக்குமே C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இந்த ட்ரெயின் கிளர்க்கு A3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் கிளாஸ்லாம் போட்டிருக்கலாம். அந்த கிராஜுவேட் போஸ்ட்டில் அந்த A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒரு சில போஸ்டிங் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்க கூடாது, மற்றது எல்லாத்துக்குமே போட்டிருக்கலாம். இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாக சொல்ல, அதனால இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த 6/9 6/9 இருக்கணும், வித் ஆர் வித்வுட் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் கிளாஸஸ் அந்த ஸ்பெக்ஸ்லாம் போட்டுருக்கலாம். ஏஜ் லிமிட் அந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1/1/2008க்கு உள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். இதுவே அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னாக்கா 2/1/1996க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்னாக்கா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 2/1/1991க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டேட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணலாம். உங்களோட ரிசர்வேஷன் அதற்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த கம்யூனிட்டி வைஸான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசினாக்கா 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன்னாக்கா அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 3 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்னாக்கா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுலேயே பிடபிள்யூடி ஓபிசினா 13 வருஷம், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுவே ஃபீமேல்லே நீங்கள் விடோஸ் டைவர்ஸ் உமனாக இருக்கீங்கன்னாக்கா அண்டர்சர்வ்டு இடபிள்யூஎஸ்னாக்கா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 38, எஸ்சி எஸ்டினாக்கா 40 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்குலாம் 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த CBT 1 2 ஸ்டேஜ் CBT எக்ஸாம் உண்டு. முதல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே 400 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செலுத்திடுவாங்க. அதனால நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அப்ளை பண்ணுறப்பே கொடுக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 250 ரூபா தான் ஃபீஸு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே 250 ரூபா தான். ஃபீமேல் பிடபிள்யூடி கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்கும் 250 ரூபா தான். நீங்கள் அந்த முதல் ஸ்டேஜ் CBT அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். 2 CBT எக்ஸாம் உண்டு. CBT 1 பொறுத்த வரைக்கும் 90 நிமிஷம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, மேக்ஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து 30, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். 15 லாங்குவேஜ்லையுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT 2 பொறுத்த வரைக்கும் 120 கொஸ்டின் கேட்பாங்க, அதே 90 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 50, மேக்ஸுக்கு 35, ரீசனிங்க்கு 35 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. CBT 1 CBT 2 ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அது மட்டும் இல்லாமல் JE செக்ஷன் கண்ட்ரோலர் எது படிக்கிறீங்கனாலும் சேம் அதே மேக்ஸ் ரீசனிங் தான் படிக்க போறீங்க. செக்ஷன் கண்ட்ரோலுக்கு மட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வராது, மற்றது எல்லாத்துக்குமே ஜென்ரல் அவேர்னஸ் அந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமி ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே படிக்கணும், கரண்ட் அஃபேர்லாம் படிக்கணும். அடுத்து இந்த டைப்பிங்ஸ் வகையான போஸ்டிங்க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 40 வார்த்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடெல்லாம் இருக்காது, அதனால நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாலே டைப் பண்ண முடியும். அதனால
உங்ககிட்ட டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த போஸ்டிங்க்குலாம் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க ஸ்கில் டெஸ்ட் வச்சு எடுத்துக்குவாங்க. அதனால எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க எல்லா போஸ்டிங்க்குமே. அடுத்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 12th தான். எல்லா போஸ்டிங்க்குமே மினிமம் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவல். சிலர் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக 12th முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். 12th வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும்னு இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் 50% கம்மியாக எடுத்தீங்கனாலும் அதுக்கு மேலே, அதாவது 12th மேலே டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க. SC ST கேண்டிடேட்லாம் அந்த 50 மார்க் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. அதனால நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுலாம் அந்த டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், இங்கிலீஷ் ஹிந்தி ஏதாவது ஒன்றில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அவங்க ஸ்கில் டெஸ்ட் வச்சு எடுத்துக்கோங்க. வேகன்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சூழ்நிலை மேக்ஸிமம் RRB பெங்களூர், RRB சென்னை, RRB திருவனந்தபுரம் தான் அப்ளை பண்ணுவாங்க. RRB பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 54 வேகன்சி. அதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அந்த லெவல் 3 சேலரி போஸ்டிங்க்கு 32. மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெங்களூருக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை RRB சென்னையை பொறுத்த வரைக்கும் 80 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் 21, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் ICFல 2, மற்ற சதர்ன் ரீஜனில் 56, ட்ரெயின் கிளர்க்கில் ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே RRB திருவனந்தபுரம்னா இன்னொரு அட்வான்டேஜ் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரைக்கு தெற்கில் இருக்கீங்க, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் RRB திருவனந்தபுரம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த RRB திருவனந்தபுரம் அப்ளை பண்ணாலே அந்த தெற்கு ரீஜன் எல்லாத்துக்குமே வந்துடும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்ல இதில் 83 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் லெவல் 3 சேலரி, கொஞ்சம் ஹை சேலரி. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த தெற்கில் இருக்கீங்கன்னா இந்த RRB திருவனந்தபுரத்துக்கே அப்ளை பண்ணுங்க. திருவனந்தபுரத்தில் மட்டும் மொத்தம் 86 வேகன்சி, ட்ரெயின் கிளர்க்ல ஒரு 3 வேகன்சி. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த போஸ்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதாவது இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கே முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 2வது, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 3வது, ட்ரெயின் கிளர்க்கு 4வது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்லேயே முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. ஏன்னா ட்ரெயின் கிளர்க்கு மட்டும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேஷன் டியூட்டி அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதே ஆர்டரில் கொடுங்க. சேலரி லெவலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் B2 லெவலுக்காவது இருக்கீங்களா, 6/9 6/9 இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப பவருக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட், ட்ரெயின் கிளர்க்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன்.